மரணம். இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள் ஏதோ ஒரு நடுக்கம் வரும். ஆனால் உண்மை என்னன்னா, மரணம் ஒரு முடிவு இல்லை. அது ஒரு உண்மையின் தொடக்கம். இந்த உலகம் மங்கும் அந்த நொடி, மரணம் வந்த அந்த கடைசி நொடி, நம்ம கண்கள் திறந்தே இருக்கும். சுற்றி இருப்பவர்கள் அழுவது கேட்கும். ஆனால் நம்மால் பேச முடியாது. அந்த நேரத்தில் இந்த உலகம் மெதுவா நம்ம கண்களிலிருந்து மறைய ஆரம்பிக்கும். மனிதன் முதலில் பார்ப்பது மலக்குகள். மரண நேரத்தில் மனிதன் மலக்குகளை முதலில் பார்க்கிறான். நல்லவர்களுக்கு அமைதியான முகம், பயமில்லாத தோற்றம், நிம்மதி தரும் பார்வை. தீயவர்களுக்கு கடுமையான தோற்றம், பயம் தரும் நிலை. இதுதான் மனிதன் பார்க்கும் முதல் மறுமை உண்மை. அடுத்ததாக தன் வாழ்க்கை முழுவதும். மரணம் வந்த உடனே மனிதன் தன் வாழ்க்கையை ஒரு களத்தில் பார்க்க ஆரம்பிப்பான். நான் தவறவிட்ட தொழுகைகள், நான் செய்த நல்ல செயல்கள், நான் சொன்ன கடினமான வார்த்தைகள், நான் காயப்படுத்திய மனங்கள். அப்போதான் மனசுக்குள் ஒரே ஒரு வருத்தம் வரும். இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தா என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வேன். நேரத்தின் உண்மை. இந்த உலகத்தில் நேரம் ரொம்ப வேகமா ஓடும். ஆனா மரணத்துக்குப் பிறகு ஒரு நொடியே ஒரு யுகமா தோன்றும். அந்த நேரத்தில் பணம் தேடாத மனசு, மரியாதை தேடாத மனசு ஒரே விஷயம்தான் தேடும்: நல்ல அமல். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை அனுபவிக்கும். மரணம் யாரையும் கேட்டு வராது. இளம், முதிய, பணக்காரன், ஏழை, யாரையும் வேறுபடுத்தாது. மனிதன் உணரும் பெரிய உண்மை: மரணம் வந்ததும் மனிதன் உணருவது, பணம் உதவாது, உறவுகள் உதவாது, பதவி உதவாது. நாம் செய்த நல்ல அமல்கள் மட்டுமே துணை. சிறியதாக இருந்தாலும் நேர்மையுடன் செய்த ஒரு நல்ல செயலும் அந்த நேரத்தில் மலையளவு பெரிதாக தோன்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அர்த்தமுள்ள அறிவுரை: மனிதன் மரணித்த பிறகு அவன் செய்த அமல்களே அவனுக்கு துணையாக இருக்கும். நல்ல அமல்கள் ஒளியாக மாறும், தீய அமல்கள் பாரமாக மாறும். வாழ்க்கைக்கான நன்மையான எச்சரிக்கை: மரணத்தை நினைப்பது பயமல்ல, அது நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும் ஒரு நினைவூட்டல். என்று நாம் மாற்றிக்கொண்டால் நாளை மரணம் பயமாக இருக்காது. மரணம் வந்ததும் மனிதன் முதலில் பார்ப்பது இந்த உலகம் அல்ல, தன் அமல்களின் உண்மை. இன்று ஒரு நல்ல அமலை தொடங்குங்கள். அது நாளை மரண நேரத்தில் உங்களுக்கு ஒளியாக மாறும். ஆமீன்.